நம்ம ஸ்டெல்லா கிழவி பார்த்தீங்கன்னா, ஒரே வார்த்தையில லலிதா அண்ட் முரளிக்குள்ளார எல்லாத்தையுமே முடிச்சு விட்டாங்க. ஸோ எப்பவுமே நம்ம சொல்ற மாரி இந்த 4வது எபிசோடு இருக்கு இல்லையா? அதுல வந்து லலிதா அண்ட் முரளிக்குள்ளார ஒரு பயங்கரமான பிரச்சனை. அண்ட் லலிதா கோச்சிட்டு போற மாரி கரெக்ட்டா முடிச்சிருக்காங்க சஸ்பென்ஸோட. ராஜா அண்ட் பாவர், ராஜா அண்ட் முரளி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளாரையுமே எக்கச்சக்கமான எமோஷனல் கன்டென்ட்லாம் வந்து இந்த வாரம் நடந்திருக்குது. ஸோ இந்த 4 எபிசோட் பார்த்தீங்கன்னா, நெறைய கன்டென்ட் இருந்த மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. சரி ஓகே வாங்க இந்த 4 எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஸ்டார்ட்டிங்ல இருந்து ரிவ்யூ பண்ணிடலாமா? ஸோ போன வாரம் பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜாக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஸோ அதோட வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ கரெக்ட்டா அங்கிருந்து தான் வந்து கன்டின்யூ பண்றாங்க. அந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் பார்த்தீங்கன்னா, ராஜா வந்து ஃபர்ஸ்ட் முரளிக்கு தான் வந்து அத்தன வாட்டி கால் அடிச்சிருக்காரு. நம்ம முரளி தான் லலிதாவோட இருந்தார் இல்லையா? ஸோ அதனால அவர் கால எடுத்திருக்க மாட்டாரு. எல்லார விட அவருக்கு தான் வந்து அந்த ஒரு பயங்கரமான கில்ட் இருக்கிற மாரி காட்டியிருப்பாங்க. அவர் ஃபர்ஸ்ட் அந்த கால அட்டெண்ட் பண்ணிட்டு அவருக்கு ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மேட்டர் தெரிஞ்சோனே அவருக்கு அப்படியே அந்த கையெல்லாம் ஷிவர் ஆகி ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி நிப்பாரு தெரியுமா? அதுக்கப்புறம் லலிதா வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க தான் கூட்டிட்டு போற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஃப்ரீஸ் ஆகி கை நடுங்கி பேச முடியல, நடக்க முடியல. அவர் தான் வந்து வா போலான்னு அவர் தான் வண்டி எடுத்துட்டு போற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் மாத்திருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. நம்ம ராஜாவும் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல போய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறப்ப ஒரே மேகமூட்டமா இருக்குது. அதுக்கு நடுவுல நான் இருக்கிறேன். நீங்க எல்லாம் எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டுட்டு அப்படிலாம் சொல்ல நினைச்சேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் நல்லா தான் இருக்கேன். அப்படி ஒரு சிச்சுவேஷன்லயும் வந்து அவர் அதை எப்படி பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு நார்மலா அந்த சிச்சுவேஷன்ல மத்தவங்க யாரும் வந்து ஃபீல் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசினதெல்லாம் நல்லா இருந்தது. ஸோ ராஜா பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா தான் இருக்கிறாரு. அதாவது நான் வந்து செத்துறக்கூடாது, வெறும் அடி மட்டும் தான் படணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தெளிவா தான் வந்து அவன் செஞ்சிருக்கிறான். அதே மாதிரி அந்த ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா வந்து ஒருத்தன் லாரி டிரைவர் நான் தான் வந்து இடிச்சிட்டேன் ஒரு போலீஸ்காரன் வந்து சரண்டர் ஆவார் தெரியுமா? அந்த இடத்துல நம்ம வாவர் வந்து செம்மையா டென்ஷன் ஆகுறது. அண்ட் அதே மாதிரி ராஜாக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்றத பார்த்தோம். நம்ம நீலா வந்து பதறது, சத்யா வந்து அழுகுறது, எல்லாரும் அவங்க கேரக்டருக்கு ஏத்த மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது அவரு அவ்வளவு பெயின்ல இருக்காரு. பட் இருந்தாலும் அவ அழுகுறாளே அப்படிங்கறத பார்த்துட்டு ஒண்ணும் கிடையாது, ஒரு சின்ன அடி தான், நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், நான் வந்து சிகரெட் பிடிக்கிறதே விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சத்யாவை வந்து கன்வின்ஸ் பண்ணது சூப்பரா இருந்திருக்கும். அதே மாதிரி ராஜா ஒரு விஷயம் சொல்லிப்பா தெரியுமா? எப்பவாவது அடி வாங்கணும், அடி வாங்காமலே இருந்தாலும் வந்து லைஃப் போர் அடிச்சிரும்ல, அடி வாங்குறதே வாழ்க்கையாவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் அந்த இடத்துல வாவர் அண்ட் ராஜாக்குள்ளார அந்த எமோஷனலான சீன் ஒரு சின்ன சீன் தான் வச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வாவர் வந்து நிக்கிறது, அதாவது ஷாக் ஆயிருவாரு. ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் ஆயிருச்சுன்னா அவர் வந்து நின்று பார்த்துட்டே இருப்பாரு. சுத்தி எல்லாரும் இருக்கிறப்ப அவர் பேசவே மாட்டாரு. எல்லாரும் வெளியே கிளம்பினதுக்கு அப்புறமா போயிட்டு ராஜா கிட்ட எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், நான் இருக்கேன் அப்படின்னு மாதிரி அவர் சொல்லுவாரு. அதை கேட்டோன்னே ராஜா பயங்கரமா எமோஷனல் ஆகி மச்சி அப்படின்ற மாதிரி அவர் கூப்பிட்டது, இதை விட நம்ம எவ்வளவு பார்த்துருக்கோம், நீ டல் ஆகாத பாத்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போனது ஒரு சின்ன சீனா இருந்தாலும் ரொம்ப அழகா இருந்தது. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த கமெண்ட்ஸ்ல போட்டிருந்த மாதிரி தான் எனக்கும் ஒரு ஃபீலிங். என்னன்னா வாவருக்கு வந்து ஒரு பெரிய ரோல் இருக்குமோ அப்படின்னு தான் வந்து ஸ்டார்டிங்ல நினைச்சேன். இன்ஃபேக்ட் ஸ்டார்டிங்ல அப்படிதான் காட்டியிருந்தாங்க. ஆனா இப்ப வந்து வாவர் அப்படிங்கிற கேரக்டர் வந்து சும்மா அப்பப்ப அந்த 4 எபிசோட்ல ஒரு வாட்டி காட்டிட்டு இப்படி ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கறத மட்டும் தான் காட்டுறாங்க. பட் எதுவும் பெரிய ரோல் கொடுத்த மாதிரி ஃபீல் ஆகல. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம முரளி வந்து செம்ம கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு இல்லையா? ஏன்னா அவர் வந்து ராஜா கால் பண்ண போவோம் அவர் எடுக்கல, ஆக்சிடென்ட் ஆகி கால் பண்ண போவுமே எடுக்கல. ஸோ நம்ம வந்து அந்த கூட இருந்திருக்கணுமே அப்படிங்கிற அந்த கில்ட். ஸோ நம்ம பொய் சொல்லிட்டு வந்து லலிதாவோட பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சேர்ந்து அவருக்கு வந்து ரொம்பவே கில்ட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு லலிதா ஒரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா? மத்தவங்கள குறை சொல்லியும் பிரயோஜனம் இல்ல, நம்மள குறை சொல்லியும் பிரயோஜனம் இல்ல, இது வந்து ஜஸ்ட் ஒரு சிச்சுவேஷன். ஸோ ஒரு சிச்சுவேஷன்ல இப்படி விஷயங்கள் நடக்க தான் செய்யும். ஸோ இந்த டைம்ல நம்ம இப்படிலாம் யோசிக்க கூடாது அப்படின்னு அவங்க சொன்னது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா இருந்தது. அண்ட் எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி நம்ம ஐரா வேற வருவார் தெரியுமா? வந்து அவரோட அந்த ஸ்டைலே வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்குது. பொக்கே எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு, ஓ காவல் காக்குறீங்களா, சரி ஓகே, ஆனா அந்த சம்பவம் நடந்தப்போ நீங்க எல்லாம் எங்க போனீங்க அப்படின்னு சொன்னது, இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுது நல்லா சாப்பிட்டோம், தெம்பாய் வரட்டும், அப்பதானே சண்டை செய்ய முடியும். ஒரு டொக்கு ஸ்டேஷன்ல ஒரு டொக்கு எஸ்ஐ பொசிஷன்ல இருந்துட்டு என்னென்ன வேலைலாம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா அவர் பேசிடுவாரு. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்து அவர் போற டைம்ல கரெக்டா நம்ம ராஜா கூப்பிட்டு, நீங்க வந்து பெரிய வீரன் நினைப்பா, சரியான கோலை, நீங்க அனுப்புன லாரி டிரைவர் கூட பின்னாடி தான் வந்து இடிச்சாரு, ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ பயம் எங்க நான் ஏதாவது பண்ணிடுவேணும்னு, அதனால தானே என்ன ஃபர்ஸ்ட் லாரி வச்சு அடிச்சிங்க, இனிமேலாவது மூஞ்சிக்கு நேரா மோதுங்க அப்படிங்கிற மாதிரி இவரும் ஒரு பங்குக்கு பேசி விட்டுருவாரு. ஸோ அந்த சீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டடா தான் இருந்தது. ஏன்னா ஐரா நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த பண்ணா நேரா அந்த இடத்துல போய் அவரே நின்று நான் தான் பண்ணேன் அப்படிங்கறத சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணிட்டு வர மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜா வந்து முரளிகிட்ட போயிட்டு டைரக்டாவே கேட்டுருவார் தெரியுமா? அதுவுமே சூப்பரா இருக்கும். அதாவது என்ன, நான் கால் பண்றப்போ நீ எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கில்ட்டியா ஃபீல் பண்றியா, இல்ல கால் பண்ணிட்டு இருந்தப்போ அங்க லலிதாவோட இருந்தேன் அப்படிங்கிறது தான் உனக்கு கில்ட்டியா இருக்கா? எங்கேயோ எப்படியோ இருந்த ஒன்ன கூட்டிட்டு வந்து நான் இப்ப இங்க உட்கார வச்சிருக்கிறேன்ல, சோ அதுக்கு நீ எல்லாம் செஞ்சிய ஒரு செய்கை சரியான துரோகி, பச்சை துரோகி, நீ முதுகுல குத்திட்டா, நீ சொன்ன எல்லாத்தையும் நம்பின பாத்தியா, என்ன செருப்பால் அடிக்கணும், கண் காணாத இடத்துக்கு போயிரு, இனிமே என் கண்ணு முன்னாடியே வந்துடாத. சோ இவர் பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டு அடுத்து நம்ம முரளி வந்து பேசினது இன்னுமே பயங்கர எமோஷனலா இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு திடீர்னு விட்டுட்டு போ அப்படின்னு சொன்னா நான் எங்க சார்
சார் போவேன்? நானும் மனுஷன் தான். எனக்கும் வந்து மனசு இருக்கு. மனசுல வந்து அவ்ளோ பெயின் எல்லாமே இருக்குது. இப்போ வந்து வேலைய விட்டு போ, எல்லாத்தையும் விட்டு போன்னு சொல்லிட்டு கடைசியில நாளைக்கு பாட்டியும் இல்லன்னா, நான் என்ன பண்ணுவேன்னு நான் நெறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். லலிதா கூட இருக்க போலாம் நான் நிம்மதியா இருக்கிற மாரி ஃபீல் பண்ணேன். அதனால தான் நான் கொஞ்சம் பேராசைப்பட்டுட்டேன். அவர் பேசுறத கேட்க கேட்க ராஜாக்கு அப்படியே அந்த ஒரு கோவம்லாம் வந்து போற மாரி காட்டியிருப்பாங்க. நான் இந்த போலீஸ் யூனிஃபார்ம போடணும் அப்படின்னு எங்க அம்மாக்கு அடுத்து ஆசைப்பட்டது நீங்க மட்டும் தான். நான் உங்கள அந்த ஸ்தானத்துல தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு பயங்கரமா பேசிருவாரு. லலிதாவோட அப்பா கமிஷனர் அப்படின்னு தெரிஞ்ச உடனே விட்டுட்டு போற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய கோடை கிடையாது. பட் அந்த நேரத்துலயும் நான் உங்கள தான் யோசிச்சேன். நீங்க எது மாட்டிக்க போறீங்க என்னால அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சிச்சுவேஷன்லயும் நான் மயங்கி விழுந்ததுக்கு ரீசனே நீங்க தான். ஸோ இவர் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ராஜா ஃபுல்லா இறங்கி வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி விடு, பிளானே இல்லாத பிளான் தான் வந்து சிறந்த பிளானு. ஸோ வாழ்க்கை நம்மளை எங்க கூட்டிட்டு போதோ அப்படியே நம்ம போவோம், நீ எதை பத்தியும் யோசிக்காத, நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவரும் பேசிடுவாரு. ஸோ அது வந்து ஒரு சூப்பரான ஒரு கான்வர்சேஷனா இருக்கும். அண்ட் இது முடிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம முரளி வந்து ஒரு 2 மினிட்ஸ் சார் போயிட்டு வந்துடுற அப்படின்னு நேராக லலிதா கிட்ட போயிட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஹக் பண்ணிட்டு லவ் யூ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. இதுக்கு முன்னாடி நான் சொன்னதே இல்லை தெரியுமா, இப்போ தான் சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ அதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. அதாவது அவருக்கு அந்த கில்ட் ஃபீல் இருந்ததுனால அதை ஓப்பனாக அவரால் இப்போ வரைக்கும் எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியல. பட் இப்போ அவருக்கு மைண்ட் எல்லாமே ஃப்ரீ ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப அவர் போயிட்டு அது சொன்னது வந்து சூப்பராக இருந்தது. ஆனால் இங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டு. அதாவது நம்ம லலிதா வந்து முரளியோட போயிட்டு இருக்கப்போ கேட்பாங்க தெரியுமா, அதாவது நீலா அண்ட் ராஜாக்குள்ளார என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களுக்குள்ளார வந்து அவங்க உண்மையாக இருந்திருக்கிறாங்க. ஸோ நமக்குள்ளே எப்படி இந்த மாதிரி எதுவும் பொய்கெல்லாம் இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே முரளியோட மூஞ்செல்லாம் அப்படியே மாறுது. ஸோ அப்போவே பார்த்தீங்கன்னா முரளி கிட்டத்தட்ட உண்மையை சொல்லிடலாம் அப்படி தான் நினைக்கிறாரு. ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஸ்டெல்லா கிழவி உள்ளே பூந்து அவன் சினிமாவில் தான் வேஷம் கட்டி இருக்கிறான், அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே போலீஸ் ஆகணும்னு ஆசை, ஆனால் என்ன பண்ணுறது அவனால் படிக்க முடியல, எல்லாத்தையும் ஒரே லைனில் போட்டு உடச்சிடுறாங்க. ஸோ லலிதாவுக்கு முரளி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் தெரிஞ்சதுனால அவங்க இன்னமும் பயங்கரமாக அப்செட் ஆயிடுறாங்க. இவங்க அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி பொய் சொல்கிறது மறைக்கிறதெல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னு. ஸோ அதுலேருந்தே நமக்கு தெரியுது இந்த மாதிரி மறைச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சால் அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஐரா, அதாவது இன்னும் கொஞ்சம் டீப்பாக கொண்டு போயிட்டாங்க. அவர் வந்து அந்த மணல் வந்து திருடிட்டு இருக்காருன்றது வரைக்கும் தான் நமக்கு தெரியும். அதை வந்து மைனிங் மாதிரி அதை கொண்டு போய் அதில் இருக்கிற மினரல்ஸ் எல்லாம் எடுத்து இவரோட கூட படித்த ஒரு கொரியன் ஃப்ரெண்டு அவர்கிட்ட வந்து இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி பயங்கரமான ஒரு பிளானிங் வந்து போயிட்டு இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த சிலிகோசிஸ் அப்படின்ற ஒரு நோய் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் ஸ்வேதா சொல்லுவாங்க. ஸோ அங்கேருந்து இவர் வந்து பாயிண்டாக பிடிச்சி நேராக ஐரா கிட்ட லிங்க் பண்ணது அது வந்து சூப்பராக காமிச்சிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த ஐரா அப்படிங்கிற ஒரு வில்லனை வந்து நார்மலாக காட்டிட்டு இருந்ததோட இப்போ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் அவரோட கனெக்ட் பண்ணி வந்துட்டே இருக்கிறப்போ அந்த கேரக்டருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு வெயிட்டேஜ் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இது பார்த்தாது நம்ம கௌதம வேற உள்ள இறக்கிருக்காங்க இல்லையா, அவர் வேற வந்து அப்பப்போ வேவ் பார்க்குற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. பட் இந்த வாரம் அவரால் பெருசாக எதுவும் கேதர் பண்ண முடியல. ஸோ ஓகேங்க, இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ ஆல்ரெடி 90 எபிசோட்ஸ் தாண்டிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு 100 எபிசோட இந்த சீசனை முடிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப பீக்குக்கு கொண்டு போயிட்டு மேபி சீசன் 2 அப்படிங்கிற மாதிரி போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, இந்த வாரத்துக்கான எபிசோட்ஸ்லாம் பார்த்துட்டீங்களா, உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.